ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பிகா சமையல். இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதே அளவுக்கு கொத்தமல்லி தழை, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே போட்டுட்டு மூடி போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கெட்டி சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக விட்டாரிங்க. நான் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சிருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஒயிட் சுகர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இதோட டேஸ்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னிக்கு வந்து ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, ஒரு சின்ன பீஸ் தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ எண்ணெயில் வதக்கிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு போட்டு லைட் ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவே பூண்டு, வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். அது வந்து பச்சை வாசனை போக வர வதக்கணும். கொத்தமல்லி தழை வதங்கின உடனே லாஸ்ட்டாக தேங்காயையும் போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு 3 சொல அளவுக்கு புளி போட்டுக்கலாம். புளி போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து தாளிக்க தேவையில்லை, அப்படியே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.